அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது எவ்விடத்தில் வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில் ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய் புதுவினையா. நந்தியின் அனுமதி இல்லைன்னா தாண்டி சிவபெருமான போய் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட நந்தீஸ்வரருக்கு என்ன வரலாறு, அவர் எப்படி தோன்றினார் அப்படின்னா, சிவபெருமானுடைய யோகா அக்னியில் இருந்து தோன்றியவர் நந்தீஸ்வரர் அப்படிங்கறத நமக்கு வரலாறுகள் குறிப்பிடுகின்றன. இவர் யோகா அக்னியிலிருந்து தோன்றியதற்கு பிறகு எப்படி இவருக்கு அந்த பெயர் வந்தது, நந்தி அப்படிங்கிற பெயர்ல என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நந்துதல் அப்படின்னா தமிழ்ல வளர்தல் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு, நிலை பெற்றிருத்தல் அப்படின்னு ஒரு அர்த்தமும் உண்டு. நந்தி அப்படின்னா சிவனிடத்தில் வளரும் அன்பையும் நிலை பெற்ற அன்பையும் உடையவர், அதனால அவருக்கு பெயர் என்னன்னா நந்தி அப்படின்னு பேர். அது என்னங்க வளரும் அன்பு அப்படின்னா, அன்பு ஆரம்பத்துல இருக்கும், அதுக்கப்புறம் தேஞ்சிட்டே போயிடுதே பல பேருக்கு. ஆனா இவருக்கு அப்படி இல்ல, வளர்ந்து கொண்டே இருக்கும். சிவன்னாலே நந்தி. ஸ்ரீகளின் தலைவி, மங்களத்தின் திருவடிவம், செல்வத்தின் அதிபதி, காஞ்சி பேரருளாளனின் பெருமாட்டி, அபயவரத கரம் காட்டி பொன் மகுடம் தரித்து சிவந்த ரத்தின தோடுகள் ஜொலிக்க தேவாதிராஜன் திருமார்பில் நித்தம் வாசம் செய்யும் மகாதேவி, ஹரித்ரா தேவி, மகாராணி, கருணை நாயகி, எங்கள் பெருந்தேவி தாயார் பராக் பராக் பராக். ஊண்டிடும் மங்கை மலையரசி துர்க்கையளே, ஜய ஜய ஸ்ரீ மகிஷாசுரமர்தினி துக்க நிவாரணி துர்க்கையளே. சிவதேகம் தங்கும் தயாபரி துர்க்கையளே, தங்கமழை. ஆதி அறியாமலே வாழ்ந்து வரும் வாழ்விலே ஆசைகளினால்